நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் கெமிக்கல் சேஞ்சஸ். இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக வேணும். அந்த ஃபேக்டர்ஸ்னால் காரணங்கள். இந்த காரணிகள் இருந்தால் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ எந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தால் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கெமிக்கல் சேஞ்சஸ் வில் நாட் அக்கர் அட் ஆல் கண்டிஷன்ஸ். கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் நடக்காது, சில கண்டிஷன்ஸில் மட்டும்தான் நடக்கும். For a chemical change to takes place, certain specific conditions are required. அதே மாதிரி அந்த chemical changes நடக்கிறதுக்கு சில conditions இருக்கணும். Chemical changes can take place in the following conditions. எந்த கண்டிஷன்ஸ்லாம் அது நடக்கும் அப்படின்னா, contact in physical states, then solution of reactants, electricity, heat, light, catalystனா அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த ரியாக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுது, தூண்டி விடுதுன்னு அர்த்தம். கேட்டலிஸ்ட்டுங்கிறது அந்த ரியாக்ஷனை தூண்டி விடுறது. அது இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். வினையூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரியாக்ஷனை என்ன பண்ணுறதுன்னா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். வி எக்ஸ்பீரியன்ஸ் மெனி ஈவெண்ட்ஸ் இன் அவர் டெய்லி like burning of mastic on rubbing and iron materials turning into reddish brown. Why and how these changes happen? These changes are due to chemical reactions by contact in physical states. அதாவது தொடும்போது நமக்கு சேஞ்சஸ் நடக்குது. காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் their naturally occurring states. Solid, liquid, gases is required as contact in physical states. When dry wood comes into contact with fire, it burns with the help of oxygen to form carbon dioxide, which is given out as smoke. இப்போ எக்ஸாம்பிளாக நமக்கு ட்ரை வுட் இருக்குது, அது கூட ஃபயர் கான்டாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது அங்கே பேர்ன் ஆகுது. ஆக்சிஜனோட ஹெல்ப்னால் அந்த வுட்டு பேர்ன் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடையும் ஸ்மோக்கையும் கொடுக்குது. இப்போ இது ஒரு ரியாக்ஷன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா கான்டாக்ட் நடக்குது. ட்ரை வுட்டும் ஃபயரும் ஒன்று கான்டாக்ட் தொடும்போது ஃபிசிக்கலாக அது டச் ஆகும்போது என்ன ஆகுது? நமக்கு பேர்னிங் ஆரம்பிக்குது. When a mastic is rubbed on the sides of a matchbox, a chemical reaction takes place to form heat, light and smoke. அதே மாதிரி ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது மேட்ச் பாக்ஸோட உரசும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு என்ன கொடுக்குது? ஹீட் கொடுக்குது, லைட் கொடுக்குது, ஸ்மோக் புகையை கொடுக்குது. ஓகே. When quicklime calcium oxide comes into contact with water, it forms slaked lime calcium hydroxide. Second, solution of reactants. When milk is mixed with coffee decoction, the color of the milk and the decoction changes due to chemical changes. இப்போ மில்கோட நம்ம காஃபி டிகாஷன் நம்ம சேர்க்கும்போது நமக்கு மில்கோட கலரும் மாறுது, அதே மாதிரி டிகாஷனும் சேஞ்ச் ஆகுது. Similarly, when we mix two substances reactants in solution form, a chemical reaction takes place between them, form few new substances product. இப்போ அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, சொல்யூஷன் இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு நியூ ப்ராடக்ட் உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், 2 small amount of solid silver nitrate and sodium chloride in a test tube. Do you observe any change? No, because the reaction is solid state, have no reaction. Online இப்போ எக்ஸாம்பிளாக சில்வர் நைட்ரேட்டையும் சோடியம் குளோரைடையும் டெஸ்ட் டியூப்பில் எடுக்கும்போது எந்த ரியாக்ஷன் நடக்கலை. பிகாஸ் இது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா சாலிடாக இருக்கும்போது நமக்கு என்ன நடக்காது? ரியாக்ஷன் நடக்காது. சொல்யூஷன் அதாவது லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு கண்டிஷன் இருக்கணும். கண்டிஷனுங்கிறது இங்கே எல்லா ஸ்டேட்லேயும் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது நமக்கு நடக்காது. சொல்யூஷனுங்கிறது லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ சொல்யூஷனாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ரியாக்ஷன் நடக்கும். Now you dissolve the same reactants in water in the separate test tubes and mix both the solution. What do you observe? Silver nitrate solution reacts with sodium chloride solution to form a white precipitate of silver chloride and sodium nitrate solution. இப்போ என்ன சொல்கிறாங்க? இதையே நீங்கள் தனித்தனியான டெஸ்ட் டியூப்பில் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் அதை ரெண்டையும் இப்போ சொல்யூஷனாக மாறிடுச்சு. வாட்டரோட மிக்ஸ் பண்ணால் அது என்னமா மாறிடும்? சொல்யூஷனோட மாறிடும். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு ரியாக்ஷன் ஒயிட் ப்ரெசிபிடேட் ஒயிட் வீழ்படிவு நமக்கு கிடைக்கிது.
white precipitate of silver chloride and sodium nitrate solution கிடைக்குது. From the above reaction we infer that some chemical reactions proceed only in solution for not in solid form. இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நமக்கு நியூ ப்ராடக்ட் ரியாக்ஷன் நடக்குது எப்போ நடக்கும்னா அது சொல்யூஷனாக இருக்கும்போது, அதாவது சாலிட் ஃபார்மில் நடக்காது, சொல்யூஷன்னா வாட்டர் ஃபார்மில் லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் லிவிங். நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி இம்பார்ட்டன்ட். நிறைய நம்ம வேலைகள் அதை நம்பி தான் இருக்கும். வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் குக்கிங், லைட்டிங், கிரைண்டிங், வாட்சிங் டெலிவிஷன். இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாத்துக்குமே நமக்கு எலக்ட்ரிசிட்டி இம்பார்ட்டன்ட். டு யூ நோ எலக்ட்ரிசிட்டி கேன் பி யூஸ்டு டு கேரி அவுட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கும் எது வேணும்? எலக்ட்ரிசிட்டி வேணும். மெனி கெமிக்கல் ரியாக்ஷன் விச் டேக் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். As you know, water is made of hydrogen and oxygen molecules. When electricity is passed through water which contains small amounts of sulfuric acid, hydrogen and oxygen gases are liberated. Similarly, a concentrated solution of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. This is an important reaction to produce chlorine industrially. Thus, we can conclude that some chemical reactions proceed only by the passage of electricity. Hence, such reactions are called as electrochemical reactions or electrolysis. அதாவது சில ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நடக்கவே நடக்காது. அது கண்டிஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி இருக்கிற கண்டிஷனில் தான் சில ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னன்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். Do you know the term electrolysis was introduced by Michael Faraday in the 19th century? Online electrolysis அதாவது electrochemical reactions ங்கிற வேர்டே சொன்னவர் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. The word electrolysis is a combination of two terms, electron and lysis. Online electrolysis ரெண்டு வேர்டோட காம்பினேஷன், electron and lysis. Electron is related to electricity and lysis means decomposition. Online எலக்ட்ரான்ங்கிறது எலக்ட்ரிசிட்டி கூட சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி லைசிஸ்னால் டீகம்போஷன் அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹீட். ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல் அண்ட் ஆல்சோ ஃபார் த சர்வைவல் ஆஃப் மெனி அதர் லிவிங் பீயிங்ஸ். நம்ம ஃபுட்டுங்கிறது ஆர்கானிசம் அது மாதிரி லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்துக்கும் ஃபுட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஹவ் யூ எவர் க்ளோஸ்லி வாட்ச்ட் யுவர் மதர் குக்கிங் ஃபுட்? She boils rice, cooking vegetables and prepares gravy by heating them over stove. When enough heat is given, some chemical reaction takes place to convert the raw food uncooked items into cooked items. இப்போ நம்ம ஃபுட் குக் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு எது தேவை? ஹீட் இருந்தால் தான் நமக்கு இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இங்கே குக்கிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஹீட் இம்பார்ட்டன்ட். You can learn more about this by conducting a reaction in your laboratory. Take a small amount of lead nitrate in a dry test tube and heat it gently over a flame. Observe the changes closely. Lead nitrate test tube எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம். என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும். You will hear cracking sound and then evolution of reddish brown colored gas nitrogen dioxide. In industries, limestone rocks are heated to get quicklime calcium oxide. Hence, some chemical reactions can be achieved by a supply of heat only. சில chemical reaction நடக்கிறதுக்கு கண்டிப்பாக heat வேணும். These reactions are called thermochemical reaction or thermolysis. thermona heat. ஸோ இது என்னென்னு சொல்கிறோன்னா chemical reaction or thermolysis அப்படின்னு சொல்கிறோம். More to know, chemical reactions accompanying evolution of heat are called exothermic reactions, whereas chemical reactions which involve absorption of heat and called endothermic reaction. Chemical accompanying evolution of heat. இப்போ chemical reaction நடக்கும்போது ஹீட் வெளியேறதை நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹீட்டு இங்கே எவல்யூட் ஆகுது. ஸோ அதை நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்கிறோம். இன்னும் சில கெமிக்கல் ரியாக்ஷனில்
ஹீட் வந்து என்ன ஆகுதுன்னா அப்சர்வ் ஆகுது. அப்சர்வ் ஆகிறத எண்டோதெர்மிக், வெளியேறத எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறத, ஹீட்டை எடுத்துக்கிறதுக்கு பேர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஒன் வேர்டில் மார்க் பண்ணிக்கோங்க. limestone is the raw material for quicklime, slakelime and cement. Light. What will happen if there is no sunlight? சன்லைட்டே நமக்கு இல்லை, என்ன நடக்கும்? All the living organism will be affected and there will be no food for us to survive. Isn't it? அப்படி தானப்பா, லிவிங் ஆர்கானிசம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். ஃபுட்டு வந்து நமக்கு குக் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆர்கானிசம் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. சன்லைட் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் ஒன்லி ஃபார் அஸ் பட் ஆல்சோ ஃபார் பிளான்ஸ். நமக்கு மட்டும் சன்லைட் இம்பார்ட்டன்ட்ல, பிளான்ஸ்க்கும் தான். அஸ் யூ நோ, photosynthesis, photo means light and synthesis means production, is the process in which light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. The sunlight induces the chemical reaction between carbon dioxide and water, which finally ends up in the production of starch. These chemical reactions induced by light are called as photochemical reaction. Unline இந்த கெமிக்கல், அதாவது லைட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஃபோட்டோ மீன்ஸ் லைட். ஓகே, ஹீட்டுக்கு வந்து என்ன ஃபஸ்ட் இங்கே என்ன பார்த்தோம்? லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனை பார்த்தோம். ஹீட்டுக்கு தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன். அதே மாதிரி லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். இதெல்லாம் அதர் நேம்ஸ், இம்பார்ட்டன்ட். The ultraviolet rays from the sun break ozone, O3, O2ங்கிறது ஆக்சிஜன், O3ங்கிறது ozone molecules in the stratosphere into molecular oxygen and atomic oxygen. This atomic oxygen again combines with molecular oxygen to form ozone. ஓகே, அட்டாமிக் ஆக்சிஜன் வந்து திரும்பவும் கம்பைன் ஆகி என்னவா மாறுது? மாலிகுலர் ஆக்சிஜன். அதாவது அட்டாமிக் ஆக்சிஜன் வந்து மாலிகுலர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து எதை உருவாக்குதுன்னா ஓசோனை உருவாக்குது. ஒன் வேர்ட் அண்டர்லைன் பண்ணிங்க. அட்டாமிக் ஆக்சிஜன் வந்து மாலிகுலர் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ஓசோனை உருவாக்குது. More to know, photochemistry is a branch of chemistry which deals with chemical reactions involving light and light. ஃபோட்டோகெமிஸ்ட்ரிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்டான ஒரு பிரான்ச். எதை பற்றி அது படிக்கிறதுனா, இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு லைட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்போ அந்த லைட்டை பற்றி படிக்கிறது தான் ஃபோட்டோ. ஃபோட்டோ மீன்ஸ் லைட். கேட்டலிஸ்ட், வினையூக்கி. சம்டைம்ஸ் யூ ஆர் அட்வைஸ்ட் பை த எல்டர்ஸ் டு ட்ரிங்க் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஓம வாட்டர் ஆஃப்டர் அ ஹெவி மீல். சில நேரங்களில் ஹெவியாக நம்ம சாப்பிட்டோம்னா டைஜஷனுக்கு என்ன குடிக்க சொல்லுவோம்னா ஓம வாட்டர் குடிக்க சொல்லுவோம். எதுக்காக? do you know why? This is because ஓம வாட்டர் மேக்ஸ் டைஜஷன் ஃபாஸ்டர். இப்போ நார்மலாக டைஜஷன் நடக்கிறது தான், பட் அது ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். அதை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு, வேகமாக டைஜஷன் நடக்கிறதுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோன்னா ஓம வாட்டர். இப்போ இங்கே ஓம வாட்டருங்கிறது என்ன? கேட்டலிஸ்ட். Likewise, in industry, some chemical substances are used to speed up chemical reaction. These substances are called catalyst. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணுற சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் கேட்டலிஸ்ட். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணுற சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் கேட்டலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டாலிக் அயன் இஸ் யூஸ்டு டு எ கேட்டலிஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா யூஸிங் ஹேபர்ஸ் ப்ராசஸ். அதே மாதிரி அமோனியாவை வந்து நம்ம மேனுஃபேக்சர் தயாரிக்கிறதுக்கு மெட்டாலிக் அயனுங்கிறது கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. அந்த அமோனியா தயாரிக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹேபர்ஸ் ப்ராசஸ்ங்கிறது. அண்டர்லைன். This ammonia is the basic material for production of urea, an important fertilizer in agriculture. இந்த அமோனியா வந்து யூரியா வந்து தயாரிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெட்டீரியல். அதே மாதிரி இது ஃபெர்டிலைசராகவும் அமோனியா யூஸ் ஆகுது. In vanaspati ghee, dalda preparation finally divided, nickel is used as a catalyst. அதே மாதிரி டால்டா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, கீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது இம்பார்ட்டண்டாக இருக்குது, கேட்டலிஸ்ட்டாக இருக்குன்னா நிக்கல்ங்கிறது. த ஸ்பீட் ஆஃப் சர்டன் ரியாக்ஷன்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த கேட்டலிஸ்ட் அண்ட் சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்டு கேட்டலிட்டிக் ரியாக்ஷன். இந்த மாதிரி கேட்டலிஸ்ட்னால ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷனை என்னென்னு சொல்கிறோன்னா கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இந்த லெசனை நம்ம ரியாக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். ரிமைனிங் லெசனை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.